நம்ம பாடியில மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. லேட்டஸ்டா ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட இந்த செல்ஸ் கூட எமோஷன் இருக்குன்னு. இப்ப நீங்க வெயிட் தூக்கும் போது அந்த வெயிட்டோட ஹெவினஸ் கூட நம்மளோட செல்ஸால சென்ஸ் பண்ண முடியுமா? இததான் நம்ம மெக்கானோ டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ்ல தான் நம்மளோட பாடி மெக்கானிக்கல் லோடிங்க கெமிக்கல் ஹீலிங்கா மாத்துது. நம்ம ஒரு மசில லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த மசில்குள்ள இருக்கிற செல்ஸ் எல்லாமே ஸ்குவீஸ் ஆக போகுது. இந்த ஸ்குவீஸ் ஆகும் போது ஒரு கெமிக்கல் ரெசெப்டார் வந்து நம்ம பிரெயினுக்கு சிக்னல் பாஸ் பண்ணுது, புரோட்டீனையும் கொலாஜனையும் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி. ஸோ இந்த மாதிரி புரோட்டீனும் கொலாஜனும் ப்ரொடியூஸ் ஆகும் போது நம்மளுக்கு நியூ டிஷ்யூஸ் அங்க ஃபார்ம் ஆகும். கிரானிக்கான வலி இருந்துட்டு நீங்க ரெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த செல்ஸ் டார்மெண்டா இருக்குமே தவிர அங்க ஹீலிங் ப்ராசஸே நடந்திருக்காது. ஏன்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்மளோட செல்ஸுக்கு இந்த லோடுன்ற ஒரு கான்செப்ட் வராத வரைக்கும் அது ரிப்பேர் பண்றதுக்கு அவசியமே இல்லாத மாதிரி அது நார்மலா தூங்கிட்டு இருக்கும். அதே மாதிரி வெறும் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்தா மட்டும்லாம் இந்த மாதிரி புது டிஷ்யூ ஃபார்ம் ஆக போறது கிடையாது. நீங்க ஃபுட் இன்டேக்ல கொலாஜனும் புரோட்டீனும் நல்லா எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அது டிஷ்யூ ரிப்பேர் அண்ட் ஹீலிங் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ டிஷ்யூக்கே ஹெல்ப் பண்ண போகுது. அதனால இது ஒரு விஷியஸ் சைக்கிள். நீங்க நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்டும் எடுக்கணும், ஆஸ் வெல் நீங்க எக்ஸசைஸும் பண்ணணும். இது எல்லாமே ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் ஒரு நியூ டிஷ்யூ ஃபார்ம் ஆகுறதுக்கு நம்ம பாடியில சிக்னல்ஸ் பாஸ் ஆக போகுது. ஸோ அதனால உங்களுக்கு வலி இருக்குன்னா உங்களோட மசிலை நீங்க லோட் பண்ண பாருங்க. கேர்ஃபுல்லாகவும் ப்ராக்ரெசிவாகவும் கன்சிஸ்டன்டாகவும்.